அனைவருக்கும் வணக்கம். டைனமிக்ஸில் அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A vertical circular disc of radius A rolls on a ground without slipping along a straight line with a linear velocity u. Find the velocity of any point on its rim. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது வெர்டிக்கல் சர்க்குலர் டிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் சர்க்குலர் ரிங் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த டிஸ்க்குன்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, ஒரு ஏரியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, கிரவுண்டில் விழாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி தான் மூவ் ஆகுது உங்களுக்கு, ஜஸ்ட் இப்படி போயிட்டே இருக்குது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு, அதுதான் யூன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இனிஷியலாக இந்த சர்க்குலர் ரிம்மு, அதாவது டிஸ்க்கு, இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. என்ன சர்க்குலர் பிளேட் மாதிரி இப்போ எடுக்கிறதுக்கு இல்லை, அதனால் நான் ரிங்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ இனிஷியலாக ஏ நாட்ன்ற பொசிஷனில் இருக்குது. இது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இப்படி மூவ் ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது, விழாமல் போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ இனிஷியலாக இது ஏ நாட்ன்ற பாயிண்ட் உங்களுக்கு இதை மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ இனிஷியலாக ஏ நாட்ன்ற பாயிண்டில் இருக்குது. இது அந்த லீனியர் வெலாசிட்டி யூவில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன்ற பொசிஷனில் இருக்கும்பொழுது இந்த இனிஷியல் பாயிண்ட் ஏ நாட் எங்கே இருக்குன்னா இங்கே பியில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஏ நாட்லேருந்து ஏக்கு போகிற டிஸ்டன்ஸ் நம்ம எஸ்ன்னு எடுத்தோம்னா தட் இஸ் நத்திங் பட் இந்த பி நாட்லேருந்து ஏ இருக்குல்ல இந்த ஆர்க் லென்த். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோ அது இந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்குது ட்ராவல் பண்ணியிருக்கு. அதை தான் நம்ம ஆர்க் லென்த் வந்து இந்த ஆங்குலர் வெலாசிட்டி டெஃபினிஷன் கொடுக்கும்போதே பார்த்தோம். அங்கே எஸ் ஈக்குவல் டு ஏ ஃபைன்னு சொல்லியிருப்போம். அந்த ஃபைவ் வந்து அந்த ஹரிசாண்டலோட மேக் பண்ணுற ஆங்கிள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ரைட், இப்போ பார்க்கலாம். லெட் ஏ நாட் பி த இனிஷியல் பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த கிவன் லைன் வித் த டிஸ்க். ஸோ இந்த டிஸ்க்கு இனிஷியலாக அந்த லைனில் கான்டாக்ட் ஆகிற பாயிண்ட் இதுதான் நம்ம ஏ நாட்னு எடுத்திருக்கோம். Suppose that after a time t, A is the point of contact and C is the position of the center. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் டைம் டீக்கு அப்புறம் இந்த இனிஷியல் பொசிஷன் இருக்குல்ல, இங்கே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக இப்படி மூவ் ஆகுது. உங்களுக்கு மூவ் ஆகும்போது இந்த ஏன்ற பாயிண்டில் இருக்கும்பொழுது அங்கே பொசிஷன் இந்த ஏன்ற பாயிண்ட்டுக்கு நேராக சென்டர் சி இருக்குது. இந்த இடத்துல அந்த பொசிஷன் சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கிவன் தட் த லீனியர் வெலாசிட்டி ஆஃப் த டிஸ்க் இஸ் யூ கொடுத்துருக்காங்க. லீனியர் வெலாசிட்டி அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், இந்த ஏ நாட் ஏன்ற இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த எஸ்ஸும் இந்த ஆர்க் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா பிஏ, இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த ஏ நாட் ஏ எஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் வெலாசிட்டி. அப்போ எஸ் தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அந்த டிஎஸ் பை டிடி இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. அப்போ டிஎஸ் பை டிடி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா எஸ் டாட் ரெப்ரசென்ட் பண்ணலாம். கொஷனில் கொடுக்கும்போது லீனியர் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் டாட் நத்திங் பட் யூ, அதை நம்ம 1 எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இங்கே டயக்ராம் இது நம்ம போட்டிருக்கேன். ஆஃப்டர் இஃப் அட் டைம் டி பி இஸ் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த டிஸ்க் which was in coincide with A naught initially and if angle ACB equal to 5. ஸோ இது உங்களை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணுறதா. இனிஷியலாக ஏ நாட்டுன்ற பாயிண்டில் இருந்தது, ஆஃப்டர் டைம் டீயில் இருக்கும்பொழுது அந்த பொசிஷன் தான் இங்கே பியில் இருக்குது, எப்படி இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிசிஏன்ற இந்த ஆங்கிள் தான் 5ன்னு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏ நாட் ஏன்ற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் இந்த ஆர்க் டிஸ்டன்ஸ் ஏபியாக இருக்கும். இந்த ஆர்க்குன்றது தான் இந்த பிஏன்றதை நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே உண்டாக்குற கோணம் 5ன்றதால இந்த ஏபின்றது என்னவா இருக்குன்னா இது ரேடியஸ் ஏ. ஏசி வந்து ரேடியஸ் சென்டர்லேருந்து எனி பாயிண்ட் அந்த ரிம் வந்து ஏ. அப்போ இதுவும் ஏ தான், எல்லாமே ஏ தான் உங்களுக்கு. அது ரேடியஸ் வரதுல ஏ தான். இந்த ஆர்க் லென்த் பிஏ இஸ் நத்திங் பட் ரேடியஸ் இன்ட்டு அந்த இந்த கோணம், இந்த ரேடியஸோட இந்த மூவிங் பாயிண்ட் உண்டாக்குற கோணம் வந்து 5. ஸோ இதுதான் A5. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஸ் எடுத்தோன்னா எஸ் ஈக்குவல் டு A5 இருக்கும். ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிஎஸ் பை டிடி வந்து இந்த வெலாசிட்டி, ஏன்னா நம்ம வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ டிஎஸ் பை டிடி ஈக்குவல் டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎஸ் பை டிடி, ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன்றது வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா அது வந்து ரேடியஸ், அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஏனே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து கான்ஸ்டன்ட், இந்த 5 தான் அந்த ரோலாக இந்த 5 தான் உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த சேஞ்சஸ் தான் உங்களுக்கு 5 டாட்னு சொல்லும்போது அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஏ இன்ட்டு 5னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d5 பை டிடி. டிஎஸ் பை டிடி எஸ் டாட்னு நம்ம எழுதலாம், ஏ அப்படியே இருக்கும். d5 பை டிடியை வந்து நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கிறோம், d5 பை டிடியை வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஏ வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் டிவைடட் பை ஏ வருது. ஸோ d5 by dt equal to s dot by a. இப்போ s dotனா என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்.
rate of change of displacement is nothing but the velocity. So s டாட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா uன்றதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, the angular velocity of b about c. ஏன்னா எப்பவுமே ஒரு angular velocity நம்ம பேசும்போது about the point, the center வச்சு தான் நம்ம angular velocity கண்டுபிடிக்கிறோம். So angular velocity of b about the point c is nothing but constant. ஏன்னா இங்கே அப்படி தான் வந்திருக்கு பாருங்க, d5 by dt தான் நமக்கு, d5 by dt is nothing but we can write phi dot. அந்த angle ஏற்படுற changes, rate of change of இந்த phi தான் நமக்கு வந்து velocity, அதுதான் angular velocity நம்ம சொல்கிறோம். ஸோ phi dot equal to u by a. ஸோ யூன்றது என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், லீனியர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஏன்றது வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், அதுவும் கான்ஸ்டன்ட். அப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ phi டாட் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். அப்போ phi டாட்னா என்ன, ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் b about c இஸ் த கான்ஸ்டன்ட். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இது எப்படி புரியுது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இருந்தது? u வந்து லீனியர் வெலாசிட்டி கொஷனில் கொடுத்துருக்காங்க, ஸோ கான்ஸ்டன்ட். a வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதுவும் கான்ஸ்டன்ட். அப்போ த டிவிஷன் கான்ஸ்டன்ட் இருந்தால phi dot represent the angular velocity of b about c is a constant. ஸோ இப்போ இந்த angular velocity constant என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த பாயிண்ட் இருந்தாலும் இந்த சென்டர் அபவுட் சென்டர் வச்சு இந்த எந்த பாயிண்ட் தான், சப்போஸ் பீன்ற பாயிண்ட்டை பொறுத்து ஆங்குலர் வெலாசிட்டி எடுத்தாலும் கான்ஸ்டன்ட் தான். சப்போஸ் அந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கான்ஸ்டன்ட் தான். சப்போஸ் அந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் கான்ஸ்டன்ட் தான். சப்போஸ் நான் இப்போ ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் பீன்னு எடுத்துக்கிறேன் ஆன் த ரிம். ஸோ பீன்ற எடுத்துக்கிறேன் ஆன் த ரிம். ஸோ இதனோட ஆங்குலர் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா இது இங்கே உண்டாக்குற கோணத்தை எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நான் உங்களுக்கு இப்படி மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த உண்டாக்குற கோணத்தை நம்ம தீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏடின்றது வந்து வெர்டிக்கல் டயாமீட்டர். வெர்டிக்கல்னா இந்த வெர்டிக்கலாக சர்க்கிள் நிற்குது இல்லையா, அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி நம்ம அந்த டயாமீட்டர் எடுத்திருக்கோம். ஸோ இது உண்டாக்குற கோணம் 5. இந்த பியிலிருந்து ஏடிக்கு நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்போ தான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். ஸோ இது 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்கிறோன்னு பாருங்கள், த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் b about c is a constant. அப்படின்னா என்ன அர்த்தம், த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த ரிம் about c is also a constant. அப்போ இந்த bன்ற பாயிண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஏன்ற பாயிண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை இந்த pன்ற பாயிண்ட். எந்த பாயிண்ட் இந்த ரிம்மில் எடுத்தாலும் அதோட ஆங்குலர் வெலாசிட்டி about the center c எடுத்தால் நமக்கு என்ன வரும், அந்த u by a தான் வரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். Hence choosing an arbitrary point p on the rim, rimனா அந்த சர்க்கிள் மேலே, டிஸ்க்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிற இந்த சர்க்குலர் பிளேட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு ஏரியா இருக்கிறது, ரிம்ன்றது இந்த கர்வ் மேலே இருக்கிறது தான் ரிம் உங்களுக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த ஆங்குலர் வெலாசிட்டினா d theta by d5 equal to u by a. ஓகே, ஸோ d theta by dt equal to u by a னா theta dot equal to u by a. ஸோ தீட்டான்றது என்ன அப்படின்னா, ஆங்கிள், theta is the angle made by CP. சாரி, நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபைன்னு போட்டிருப்பேன், இது தீட்டா, இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சாரி, திஸ் இஸ் தீட்டா. ஸோ தீட்டா இஸ் த ஆங்கிள் மேட் பை சிபி வித் த வெர்டிக்கல் டயாமீட்டர் ஏடி. இந்த வெர்டிக்கல் டயாமீட்டரோட இந்த சிபி உண்டாக்குற கோணம் தான் தீட்டா. இது 5 கிடையாது, தீட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த பொசிஷன் பற்றி நம்ம பேசும்போது இந்த 90 டிகிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் வச்சா தான் நம்ம அதனோட பர்பண்டிகுலரில் வந்து அதனோட பொசிஷன், இந்த பீன்ற பாயிண்ட் நம்ம எப்படி எழுதுறோம்னு நம்ம பார்க்குறோம். பீன்ற பாயிண்ட்டை எழுத போகிறோம். ஸோ அது சி தான் சென்டர், சியிலேருந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரைகிறோம். ஸோ இது ஒய் ஆக்சிஸ் தான். ஸோ இது ஐ வெக்டார், இந்த டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டர் ஐ வெக்டார், இந்த டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டர் ஜே வெக்டார். அப்போ 2 பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த பியோட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுத முடியும். ஸோ பியோட பாயிண்ட்ஸ் நம்ம எழுதுகிறோம், காம்பனன்ட்ஸ் எழுதணும், காஸ் ஆஃப் angle with the x axis, comma sin of angle with the y axis இல்லையா. கூட அதனோட இந்த பொசிஷன் வெக்டரோட லென்த் வேணும் நமக்கு. இப்போ சிபின்றது என்னன்னு பாருங்க, அகைன் இட்ஸ் a radius. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். I vector be the unit vector in the direction of a naught a. So a naught aன்றது இந்த x axis நம்ம எடுத்திருக்கோம், horizontal இல்லையா. ஸோ அந்த டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டர் I vectorன்னு எடுத்திருக்கோம். J vector be the unit vector in the vertically upward direction. ஸோ இதுதான் J vector. இது J vectorனா இந்த மாதிரி இந்த x axis பர்பண்டிகுலர் நீங்கள் எந்த லைன் எடுத்தாலும் அதில் இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து J vector. So P and P the perpendicular drawn from P to AD. இங்கே நம்ம வேர்டிங்கில் சொன்னதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இந்த பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணியிருக்கல, இதுதான் நம்ம என்ன எடுத்துருக்கோம். ஸோ பிஎன் வந்து எதுக்கு பர்பண்டிகுலர் நம்ம ட்ரா பண்ணுறோம்,
அந்த பர்பண்டிகுலர் அந்த டயமீட்டர் ஏடி இருக்கு இல்லையா, அதுக்கு பர்பண்டிகுலர் இந்த பிஎன்னை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, தென் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஆர் வெக்டார். ஸோ பொசிஷன் வெக்டர் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இந்த பிக்கு. ஸோ இப்போ இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லும்போது ஏன்னு தான் இனிஷியல் பாயிண்ட். அந்த இனிஷியல் பாயிண்ட்டையும் இந்த பியும் இருக்கு இல்லையா, இதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ நம்ம வழக்கமாக ஓன்னு எடுப்போம் இல்லையா, அதுதான் இங்கே A0 எடுத்திருக்கோம். அதுவும் இந்த பி இருக்குங்க இல்லையா, ஸோ இதுதான் A0P தான் பொசிஷன் வெக்டார். இதுதான் நம்ம ஆர் வெக்டார் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த A0Pனா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அது A0P வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னா, A0லேருந்து ஆரம்பித்து இந்த வெக்டார் அந்த ஃப்ளோலேயே போயிட்டு பிக்கு போகணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா A0A வெக்டார் ப்ளஸ் AN வெக்டார் ப்ளஸ் NP வெக்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ A0P வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னா A0A அந்த டைரக்ஷன் ஃப்ளோ பார்த்துக்கணும். A0A ப்ளஸ் ஏலேருந்து எண்ணுக்கு போகணும் ப்ளஸ் எண்ணிலிருந்து பிக்கு போகணும். இந்த என் பாயிண்ட் போச்சுன்னா இது A0N வந்துடும், இந்த என் போச்சுன்னா A0P வந்துடும். ஸோ அந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ இப்படி தான் நம்ம அந்த பொசிஷன் வெக்டார் எழுத போகிறோம். ஸோ அதுதான் ஆர் வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு A0P வெக்டார் ஈக்குவல் டு A0A வெக்டார் ப்ளஸ் ANA வெக்டார் ப்ளஸ் NP வெக்டார். இப்போ A0A வெக்டார் நம்ம சொல்லும்போது A0Aவோட இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம எஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. எஸ் இது ஹரிசன்டல் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த A0A வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்கேலார் இன்ட்டு யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன். ஸோ A0Aவோட ஸ்கேலார் தான் எஸ், இதில் இருக்கிற யூனிட் வெக்டார் தான் ஐ வெக்டார். ஸோ A0A வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா SI வெக்டார் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு AN வெக்டார் வேணும். ஸோ AN வெக்டார் பாருங்கள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதான் AN வெக்டார். ஸோ AN வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ J வெக்டாரோட டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இதனோட இந்த ஸ்கேலார் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எழுத முடியும். AC வரைக்கும் நமக்கு அதனோட ஸ்கேலார் வந்து ஏன்னு நமக்கு தெரியும், CN தெரியல. இந்த CN தெரியறதுக்காக தான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். PNCன்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு நான் தனியாக எடுத்து இங்கே போட்டிருக்கேன். PNCன்றது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது இந்த IA வெக்டார் தான் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணம் தெரிஞ்சால் தான் நம்ம எழுத முடியும். ஸோ இது வந்து தீட்டானா, ஏன்னா ஐயும் ஜெயும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ இந்த ரிமைனிங் வெக்டார் என்ன, எந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா வரும். ஸோ அப்போ இந்த பி பாயிண்ட்டோட காம்பனன்ட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா இதனோட ஸ்கேலார் சிபின்றது என்னென்னு பாருங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் ரேடியஸ். இஸ் அகெயின் ரேடியஸ். சென்டர்லேருந்து எனி பாயிண்ட் ஆன் த ரிம் எடுத்தால் ரேடியஸ். அப்போ A into cos of angle made with the I vector direction. So A into cos of 90 minus theta. Comma the perpendicular direction எழுதும்போது again இந்த scalar A into sin of 90 minus theta. 90 minus theta na lies in the first quadrant. So cos வந்து sin ஆ மாறும். So A sin theta, A cos theta. So அப்போ இந்த P என்ற பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா A sin theta, A cos theta. ரைட். அப்போ A sin தீட்டான்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும்னா இந்த PN இருக்குது பார்த்தீங்களா, இந்த PN தான் ஹரிசோண்டலாக இருக்கிறது A sin தீட்டா. அப்போ இந்த வெர்டிகலாக இருக்கிற CNோட காம்பனன்ட் வந்து A cos தீட்டா. ஸோ இதை வச்சு தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். புரியுதுங்களா? ஸோ A0A வெக்டார்ன்றது வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதனோட ஸ்கேலார் இன்ட்டு யூனிட் வெக்டார். ஸோ S இன்ட்டு I வெக்டார். ஸோ அடுத்தது நமக்கு AN வெக்டார் வரும். இந்த AN வெக்டார் வந்து J டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ACயோட ஸ்கேலார்னா A. ஸோ A இன்ட்டு J வெக்டார் ப்ளஸ் CNன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும், உங்களுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறதோட காம்பனன்ட் வந்து இங்கே A cos theta. ஸோ A cos theta இன்ட்டு J வெக்டார். ஸோ ரெண்டுத்தில் J காமனாக எடுத்து எழுதியிருக்கோம். ப்ளஸ் NP வெக்டார். இந்த NPன்னு சொல்லும்போது இது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ இதுதான் அந்த I வெக்டாரோட காம்பனன்ட் வந்து A sin theta. ஸோ அப்போ NP என்ன வரும் உங்களுக்கு A sin theta இன்ட்டு I வெக்டார். ஸோ இது ரெண்டு I வெக்டார். ஸோ ஐயோட காம்பனன்ட்ஸ் நம்ம கிளப் பண்ணிக்கிறோம், இது ஜேயோட காம்பனன்ட். ஸோ இதுதான் ஆர் வெக்டார். தட் இஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் P அட் எனி டைம் T. அது எடுத்திருக்கோம் நாம. ஸோ என்ன நம்ம கொஸ்டினில் கேட்குறது, ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த ரிம். ஸோ எனி பாயிண்ட் ஆன் த ரிம் P எடுத்திருக்கோம். ஸோ அதனோட பொசிஷன் வெக்டார் நம்ம ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த பொசிஷன் வெக்டாரில் ஏற்படுற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு T தான் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். ஸோ V வெக்டார் ஈக்குவல் டு dr by dt. இதை நாம் Tயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எஸ் தீட்டா அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா ரெண்டுமே டைமை பொறுத்து தான் வேரி ஆகுது. அப்போ இது வந்து டைமை பொறுத்து இருக்கிற ஃபங்க்ஷன். எஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் T, தீட்டாவும் ஃபங்க்ஷன் ஆஃப் Tன்னு அர்த்தம்.
in terms of t இருக்குன்னு அர்த்தம். அப்போ s t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண ds by dt ப்ளஸ் ஏன்றது வந்து கான்ஸ்டன்ட், அது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ஏவை அப்படியே வச்சுக்கிறோம். சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா இன்ட்டு நம்ம டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதால டி தீட்டா பை டிடி. ஸோ வெளியே இருக்கிற இந்த ஐ வெக்டார் அப்படியே இருக்கும், இது யூனிட் வெக்டார்ன்றதால. இது ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் ஏ இன்ட்டு காசை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன். ஸோ மைனஸ் ஏ இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா பை டிடி இன்ட்டு ஜே வெக்டார். இப்போ டி தீட்டா பை டிடிக்கு பதிலாக நம்ம தீட்டா டாட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். டிஎஸ் பை டிடிக்கு பதிலாக எஸ் டாட் அனதர் நோட்டேஷனில் எழுதியிருக்கோம். ஸோ எஸ் டாட் ப்ளஸ் ஏ தீட்டா டாட் காஸ் தீட்டா இன்ட்டு ஐ வெக்டார். எப்பவுமே தீட்டா டாட் எழுதும் போது இந்த ஆங்கிளோட ஒட்டி எழுதாமல் முன்னாடி எழுதுனா கன்வீனியண்ட்டாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ காஸ் தீட்டாக்கு முன்னாடி ப்ராடக்ட்டில் நான் அதை எழுதியிருக்கேன். அதே போல் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ இன்ட்டு இந்த தீட்டா டாட்டை சைன் தீட்டாக்கு முன்னாடி ப்ராடக்ட்டில் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எஸ் டாட்ன்றது என்னது? எஸ் டாட்ன்றது வந்து ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம யூன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ எஸ் டாட்டுக்கு பதிலாக நம்ம யூவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் தீட்டா டாட் ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஈக்குவேஷன் 2ல் இருக்குது பாருங்கள், யூ பை ஏ. ஸோ தீட்டா டாட்க்கு பதிலாக யூ பை ஏவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏஏ கேன்சல் ஆகிடும், இங்கேயும் ஏஏ கேன்சல் ஆகிடும். ஸோ வி வெக்டார் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் யூ காஸ் தீட்டா இன்ட்டு ஐ வெக்டார் மைனஸ் யூ சைன் தீட்டா இன்ட்டு ஜே வெக்டார். ஸோ இப்போ வி வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த ரிம்னா வி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வெக்டார்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? அது ஒரு ஸ்கேலார் ஒன்று இருக்குது, ஒரு டைரக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்னிடியூட் ஆஃப் வி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது வெலாசிட்டி கேட்குறாங்கனாலே ஒரு வெக்டார் வி வெக்டாரோட வெக்டார் கண்டுபிடிக்கிறோம், அதனோட மேக்னிடியூட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை மூணுத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வெறும் வி வெக்டார் மட்டும் கண்டுபிடிச்சினா உங்களுக்கு மார்க் உடஞ்சிடும். ஏன்னா ஒரு வெக்டார் இருக்குது, அந்த வெக்டாரோட ஸ்கேலார் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதனோட டைரக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெலாசிட்டி வி வெக்டார் எழுதியிருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் ஐஜேகே டைரக்ஷனில் இருக்கிறது எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் which is nothing but square root of sum of squares of component of I and j. ஸோ ஐயோட காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா u into 1 plus cos theta the whole square. ஸோ ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால u square into 1 plus cos theta the whole square plus minus u sin theta the whole square பண்ணும்போது மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும், u square sin square theta. இது ரெண்டுத்துலேருந்து வித்தின் த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே யூ ஸ்கொயரை காமனாக எடுத்திருக்கோம். ஸோ 1 plus cos theta the whole square எக்ஸ்பெண்ட் பண்ணால் 1 plus 2 cos theta plus cos square theta மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும் sin square theta. ஸோ cos square theta plus sin square theta வந்து 1 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி 10th படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த 1 இங்கே எழுதியிருக்கோம். இந்த யூ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ப்ராடக்ட் இருந்தால் தனித்தனியாக நம்ம ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர்னா யூ வெளியே எடுத்துரும். ஸோ யூ இன்ட்டு ரூட் ஆஃப் 1 plus 2 cos theta plus 1, இந்த 1 ஆட் பண்ண 2, ரூட்டுக்குள்ளேயே 2வை காமனாக எடுக்கிறோம் 1 plus cos theta. இது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி 1 plus cos theta உங்களுக்கு என்ன ஃபார்முலானா 2 cos square theta by 2. ஸோ 1 plus cos theta 2 cos square theta by 2. இதுவே 1 minus cos theta என்ன வரும்னா 2 sin square theta by 2. இந்த ஃபார்முலா நீங்கள் எங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் இந்த டெரிவேட்டிவ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கும் போது எவல்யூட் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ இங்கே 1 plus cos thetaக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், 2 cos square theta by 2. ஸோ 2 into 2 இல்லையா, அதில் ஒரு 2 வெளியே எடுத்துலாம், cos ஸ்கொயரில் ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு cos theta by 2 வருது. ஸோ மாடுலஸ் ஆஃப் வி வெக்டர்னா சிம்பிளாக வி எழுதலாம், தட் இஸ் த ஸ்கேலர் ஆஃப் வி இஸ் நத்திங் பட் 2u into cos theta by 2. ஓகே, ஸோ இப்போ இதனோட டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். வழக்கமாக tan theta ஈக்குவல் டு அந்த j காம்போனன்ட் டிவைடட் பை I காம்போனன்ட் நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த v வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சிருக்கீங்களா, u into 1 plus cos theta I வெக்டார் மைனஸ் u sin theta j வெக்டார் வருது. ஸோ அதே போல் நம்ம முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பொசிஷன் வெக்டார் r கண்டுபிடிக்கும் போது an plus np நம்ம சொல்லியிருப்போம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ap வெக்டார். அந்த AP வெக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், a into a plus cos theta j வெக்டார் plus a sin theta I வெக்டார் இருக்குது. இதை பார்த்து இதையும் இந்த வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆப்போசிட் சைனில் இருக்கிற மாதிரி இருக்குது, அது சேம் டேர்ம் வர மாதிரி இருக்குது. ஸோ அது ரெண்டும் பர்பெண்டிகுலராக நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ AP வெக்டார் இஸ் நத்திங் பட் இது ஏற்கனவே சொல்லிட்டு தான் திருப்பி நான் சொல்கிறேன். இந்த AP வெக்டார் ஏலேருந்து பிக்கு போகுதுன்னா இந்த ரெண்டு மட்டும் எடுக்கிறோம், an வெக்டார் ப்ளஸ் np வெக்டார். ஸோ an வெக்டார்னா a into j வெக்டார் ப்ளஸ் இது வந்து இந்த வெர்டிக்கல் காம்போனன்ட் போது a cos theta into j வெக்டார். ஓகேவா? ப்ளஸ் np வெக்டார் வந்து parallel to x axis இருக்கிறதுனால
இந்த காம்பனண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஐ காம்பனண்ட்டுக்கானது. ஸோ ஏ சைன் தீட்டா இன்ட்டு ஐ வெக்டார். ஸோ அது எழுதியிருக்கோம். ஸோ ஏபி வெக்டார் இது. ஸோ வி வெக்டார் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏபி வெக்டாரும் வி வெக்டாரும் பார்த்தீங்கன்னா இதனோட டாட் ப்ராடக்ட் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணோம், கரஸ்பாண்டிங் காம்பனண்ட்டை மல்டிபிள் அண்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஐ காம்பனண்ட் இன்ட்டு இந்த ஐ காம்பனண்ட். ஸோ யூ இன்ட்டு 1 + cos θ இன்ட்டு ஏ சைன் தீட்டா. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஜேவோட காம்பனண்ட். ஸோ மைனஸ் யூ சைன் தீட்டா இன்ட்டு ஏ இன்ட்டு 1 + cos θ. ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் இருக்கிற அதே டேர்ம் தான் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே மைனஸாக இருக்குது, 0. ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் 0னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். வி வெக்டார் வந்து பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டார். ஸோ அதாவது நம்ம வெலாசிட்டி வெக்டார் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சுன்னா இந்த ஏபி வெக்டார்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏபி வெக்டாரோட ரிசல்ட் இப்படி ஏபி வெக்டார் இருக்குன்னா ரிசல்டன்ட் வெக்டார் இருக்கு இல்லையா, அந்த ஏபி வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ therefore the direction of velocity is perpendicular to AP vector. ஸோ அப்போ வெலாசிட்டியோட வி வெக்டாரோட ஒரு வெக்டார் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம். அதிலிருந்து அதோட மேக்னிடியூட் என்ன, டைரக்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், வழக்கமாக நம்ம டைரக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஆங்கிள் இந்த tan தீட்டான்னு போட்டு அது உண்டாக்குற கோணம் tan சை கூட எடுத்துக்கோங்களேன். இந்த ஜே காம்பனண்ட் டிவைடட் பை ஐ காம்பனண்ட் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மைனஸ் யூ சைன் தீட்டா பை யூ இன்ட்டு 1 + cos θ. ஸோ இதை ஃபர்தராக இதே போல் இந்த யூ கேன்சல் பண்ணுவோம். சைன் தீட்டாக்கு பதிலாக 2 sin θ by 2, இந்த 1 + cos θக்கு பதிலாக 2 cos square θ by 2 போட்டு அதை கேன்சல் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த வகையில் நம்ம சைன்னு சொல்கிறோன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் அந்த யூ கேன்சல் பண்ணிடலாம். சைன் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், sin 2a ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 sin θ by 2 இன்ட்டு cos θ by 2. ஸோ அதே போல் 1 + cos θக்கு பதிலாக 2 cos square θ by 2. ஸோ இந்த காசு இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் sin θ by 2 by cos θ by 2னா அதுக்கு முன்னாடி இங்கே மைனஸ் சைன் வேறு இருக்குது. ஓகே, ஸோ மைனஸ் tan θ by 2. ஸோ tan வந்து நெகட்டிவ் வருதுன்னா எந்த குவாட்ரண்ட்டாக இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர். ஏன்னா அங்கே சைன் தான் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் நெகட்டிவ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா tan of 90 + θ by 2 செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ சாரி tan எழுதக்கூடாது, காட் எழுதணும். இல்லை நம்ம டேனாக எழுதணும் அப்படின்னா 180+ வச்சும் எழுதலாம். இங்கே காட்னா கேன்சல் ஆகாது இல்லையா, அப்போ tan வர மாதிரியே எழுதுறதுன்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இன்னொரு ஃபார்மேட்னா ஆல் சில்வர் டீ கப்ஸு. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும். ஸோ எப்படி எழுதலாம் இதை நம்ம, tan இன்வர்ஸ் ஆஃப் tan of 360 minus θ by 2. ஸோ tan கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், 2π minus θ by 2 அப்படின்னு வரும் சை. ஸோ இப்படியே நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து அதாவது வெலாசிட்டி வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆங்கிள் சைன்னு இந்த ஆங்கிள் நம்ம சைன்னு எடுத்துகிட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோன்னு அர்த்தம். இப்படியே சொல்லலாம். ஆனால் இந்த கொஷனில் நீங்கள் இந்த டாட் ப்ராடக்ட் 0ன்னு வரதுனால ஏபி வெக்டாருக்கு இது பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ. நீங்கள் இதோட முடிக்கலாம். இது ஃபர்தராக நீங்கள் புரிஞ்சதுக்காக சொன்னது. இந்த சம்க்கு இதோட போதும்.